தமிழ்நாடு சட்டசபை வரலாற்றில் தொடர்ந்து 3 வருடங்களாக வெளிநடப்பு செய்து சாதனை படைத்திருக்கிறார் ஆர்.என். ரவி. அதாங்க நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி. ஏன் அப்படி செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு என்னதான் பிரச்சனை என்பதை வீடியோக்குள்ள போய் பார்த்து விரிவாக பேசலாம். வெல்கம் டு அரச்சிட்டம் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேயா? என்னன்னாக்கா, நேற்று அதாவது திங்கட்கிழமை தமிழ்நாடு சட்டசபை கூடியதும் அங்கே அவருடைய அதாவது இந்த ஆர்.என். ரவியின் வேண்டுகோளாகிய தேசிய கீதத்தை சட்டசபை துவங்கும் போதும் இசைக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படாதால், அதாவது சபை மரபுப்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதால் உடனடியாக அங்கிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் இந்த ஆர்.என். ரவி. இதை முதலாக இப்போ செய்யல, 2023 இதே வேலையை பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணார்னாக்கா, தமிழ்நாடு அரசின் சார்பாக தயாரித்து வழங்கப்பட்ட ஆளுநர் உரையை சரியாக வாசிக்காமல் சில விஷயங்களை ஒட்டியும் சில விஷயங்களை வெட்டியும் இவர் இஷ்டத்துக்கு வாசித்தார். அதாவது அந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்ட பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் போன்ற பெயர்களை குறிப்பிடாமலும் சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை போன்ற வார்த்தைகளை குறிப்பிடாமலும் தான் இஷ்டத்துக்கு வாசிச்சிருக்காரு. அதை கண்டித்த சபை கண்டித்த பொழுது அங்கிருந்து கோபித்துக் கொண்டு வெளிநடப்பு செய்தார் இந்த ஆர்.என். ரவி. கடந்த ஆண்டு 2024 ஆண்டிலும் போதும் இதே போன்று இப்பொழுது என்ன காரணம் சொன்னாரோ, தேசிய கீதத்தை சபை தொடங்கும் போதும் இசைக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாதால் கோச்சிக்கிட்டு போனார். இந்த வருஷமும் போய் அவரை இன்வைட் பண்றாங்க, சபை கூட போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கவர்னருடைய வாசிக்கணும் அப்படின்னு கூட இல்லை. அவர் வர்றாரு. அப்பயாவது சொல்லி தொலைஞ்சிருக்கலாம், நான் வரமாட்டேன், நான் சொன்னாங்க நீ கேட்க மாட்டீங்க, கவர்னர் இது சட்டசபை தொடங்கும் பொழுது தேசிய கீதத்தை இசைக்க சொன்னாக்க நீ செய்ய மாட்டீங்க, அதனால் நான் அந்த வருஷம் வரல அப்படின்னு சொல்லியாவது கொடுத்துருக்கலாம். லீவ் லெட்டர் கொடுத்தா கூட ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிடுவார் தொலைஞ்சு போ அப்படின்ட்டு. இவர் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் சொன்னாராம், இப்போ சொல்றாரு, நான் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உருக்கமாக வேண்டுகோள் வைத்தேன், தயவு செய்து சட்டசபை தொடங்கும் பொழுதும் தேசிய கீதத்தை இசையுங்கள் என்று நான் வேண்டுகோள் வைத்தேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்தேன். என்னை அந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள அழைக்க வந்த அந்த சபை தலைவர் திரு அப்பா அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தேன் அப்படின்னு இப்போ எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காருல, டேக் பண்ணி, அதாவது நம்ம மோடிஜி, அமித்ஷாவையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காருல, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. உருக்கமாக வேண்டுகோள் வச்சாராம், தயவு செய்து சட்டசபை தொடங்கும் பொழுது தேசிய கீதத்தை இசைங்க அப்படின்ட்டு. 1991 ஆண்டிலிருந்து கடந்த 35 ஆண்டு காலமாக சட்டசபை தொடங்கும் பொழுது தேசிய தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பதும் முடியும் போது தேசிய கீதை இசைப்பதும் தான் மரபாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் எங்கிருந்தோ வந்த நியமன பதவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த ஆளுநர் தன்னுடைய விருப்பத்தை புகுத்து நினைக்கிறார். சபை துவங்கும் போதும் தேசிய கீதத்தை இசைக்கணும் அப்படின்ட்டு. இதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய தமிழ் மொழிக்கு உள்ள மரியாதையை, மதிப்பை நீங்கள் குலைக்க விரும்பினால் நீங்க தேசிய கீதத்தை இசைக்க நினைச்சாக்கா அது முடியாது. எங்கள் மரபுப்படி தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் இசைக்கப்படும், சபை முடியும் பொழுது தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் தமிழ்நாட்டுடைய எல்லா அரசு அலுவலகங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நாங்கள் பின்பற்றோன்னு இறுதியாக சொல்லப்பட்டு விட்டது. போன வருஷம் அதே சம்பவம் நடந்துச்சு. இந்த வருஷமும் திரும்ப சட்டசபைக்கு வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கு இந்த ரன்னர் ரவி. ஓகேயா? ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர்தான் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இவருக்கென்று தனிப்பட்ட எந்த அதிகாரம் கிடையாது. அவருடைய வேலை என்னன்னாக்கா, முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதும், அதே போல இது பல்கலைக்கழகங்களில் அந்த வேந்தராக அந்த துணைவேந்தர்கள் நியமிப்பது போன்ற வேலைகள் மட்டும்தான் அவருக்கு உரியது. அதை தவிர்த்து ஆலோசனை சொல்லலாம், இப்படி செய்ய நல்லா இருக்குன்ட்டு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லலாமே தவிர நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. ஆனா இவர் நினைக்கிறாரு, தனியா பேரலல் கவர்மெண்ட் நடத்துறாரு. நான் தமிழ் மொழியை ரொம்ப மதிக்கிறேன், போட்டுறேன் அப்படின்லாம் பேசுற இந்த ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கிட்டு இப்படி சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கமே, அந்த தமிழ்நாட்டு மக்களின் மனசு புண்படும்படியான அவர்களுடைய சென்டிமெண்ட் டீச் பண்ற மாதிரி செயல்படக்கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம தொடர்ந்து 3 வருடங்களாக இப்படி செஞ்சிட்டு இருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்காம தேசிய கீதத்தை இசைக்கணும்ட்டு அப்படின்ட்டு இவர் சொல்றது, அதை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாதனால இவர் வெளிநடப்பு செய்து தொடர்ந்து தான் இருக்கு. நேற்று அதாவது திங்கட்கிழமை சட்டசபை கூடிய பொழுது தமிழ்தாய் வாழ்த்து உடனே இசைக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு 3 நிமிஷம் கூட அவர் இல்லையா. அவருடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படாமல், தேசிய கீதம் இசைக்கப்படாமல் தமிழ்தாய் வாழ்த்தை போட்ட உடனே அங்கேருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கு இந்த ரன்னிங் ரவி. அங்க எடுத்த ஓட்டம் தான் ஈடியா தான் வந்துட்டு இருக்காரு. எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல.
இவங்கெல்லாம் தனியா ஒரு கனவுலகத்திலே இருப்பாங்க போல இருக்கு. தனிப்பட்ட அப்படியெல்லாம் நீங்க ஆட்சி செய்யணும், அதிகாரத்துல இருக்கணும்னு நினைச்சாக்கா அரசியலுக்கு வாங்க. எந்த கட்சிக்கு சார்பாக எந்த பிஜேபியின் ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் ஆளுநர் பதவியில் அமர்ந்து இப்படியெல்லாம் அராஜகம் பண்ணிட்டீங்களோ அதே பிஜேபி கட்சியில் சேர்ந்து ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவோ ஆகி அரசியல் அதிகாரத்தில் வந்து பங்கெடுத்து கொண்டு தரேன். அப்படி இல்லாமல் ஒரு கவர்னர் என்ற நியமன பதவியில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மனசு புண்படும்படியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். என்ன மாதிரி காரியம் தெரில. ஏற்கனவே அப்படிதான் தமிழ்தாய் வாழ்த்துல வந்து உள்ள திராவிடங்கள் திருநாடு என்ற வார்த்தையே ஒமிட் பண்ணிட்டு அந்த வார்த்தையே பாடாம ஒரு தூர்தர்ஷனில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதை வந்து கண்டுபிடிச்சு மக்கள் அடின்னு அடித்தோடனே தெரிஞ்சிட்டார். மறுநாள் அந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழக விழாவில் வந்து எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ட்டு அங்கே அந்த விழாவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து சரியாக பாடப்பட்டது. அதுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்ற பெயரை தமிழகம் என்று குறிப்பிட்டு ஒரு சர்ச்சையை உருவாக்கினார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலே இந்த ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து கூடிய விரைவில் இவருக்கு ரெண்டா பார்ட்டி நடந்தால் நல்லா இருக்கும். இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து அவமரியாதை செய்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த இந்த ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுகவின் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருமதி கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பேசுகிறாங்கனாக்கா, இந்த ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இவர் தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்கனாக்கா, நீங்க இந்த மாதிரி வந்து வெளிநாடு பண்ணிட்டு போறதுக்கு பதிலாக வராமே இருந்துக்கலாமே. ஒரு லீவ் லெட்டர், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் யுவர் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாக்கா முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாரு. எதுக்காக வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் அங்கேருந்து பெட்ரோல் டீசல் போட்டுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு வந்து அங்கே ஒரு 3 நிமிஷம் கூட அந்த சட்டசபையில் இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்கப்பட்ட உடனே அங்கேருந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்தை அவமரியாதை செஞ்சுட்டு எதற்காக வந்து வெளிநடப்பு செய்யணும்? இப்படிலாம் வந்து அவங்க கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் அவருக்காக வரைக்க போகுது. அது ஒரு என்ன சொல்றது, பாசிச கும்பலால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு பாசிஸ்ட் தான் இந்த ஆளுநர். இவர் தமிழ்நாட்டுக்கு புதுசாக வரக்குள்ள ஐயோ இவர் பயங்கரமான ஆளாச்சு, இவர் அப்படியாச்சு இப்படியாச்சு அறுத்து தள்ளிடுவாரு, அவ்வளோதான் திமுக அரசாங்கத்துக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாரு, அப்படி இப்படிலாம் உருட்டினாங்க. கடைசியில் பார்த்தாக்கா அது ஒரு டம்மி பீஸு. திரும்ப தமிழ்நாட்டு மக்களால் அசிக்கப்பட்டு அவமானப்பட்டு உட்காந்துருக்கு. இந்த ஆளுநருக்கு கூடிய விரைவில் ஒரு மூடு விழா நடக்கும். இவர் இங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுவார் என்று அவரோடு காத்திருப்போம். ஆனால் அந்த நாள் எப்போ வரும்போது தெரியல. ஆனால் தொடர்ந்து இவர் நான் தமிழ் மொழியை மதிக்கிறேன், போட்டுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ் மொழியை அவமதிக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தியவனமாக செயல்பட்டு கொண்டிருக்காரு. இவருக்கு ஒரு கூடிய விரைவில் ஒரு எண்டு கார்டு பண்ணும்.